காலையில் காஃபி குடித்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் திங் இஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாகவும் அட் த சேம் டைம் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் நான் கொஞ்சம் சாப்பிட்ணுன்னு நினைப்பேன். இது வந்து இன்னைக்கு வந்து இது பண்ணுறேன். மோஸ்ட்லி வந்து நான் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்துக்குவேன். இல்லைன்னா ஒரே ஒரு டோஸ்ட், சும்மா பிளெயின் டோஸ்ட் அந்த மாதிரி. பட் இன்னைக்கு வந்து சரி ஷூட் பண்ணுறோம், அது கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணுவோம். இதில் கொஞ்சம் பூண்டு போட்டிருக்கேன், எண்ணெய் போட்டு கொஞ்சம் பூண்டு போட்டிருக்கேன். இதில் வெங்காயம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மஷ்ரூம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் அட் த சேம் டைம் ஓரளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஒரு மஷ்ரூமை வந்து 4 ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மஷ்ரூம் 2ஆக கட் பண்ணல, 4 சின்ன சின்ன ஸ்லைஸஸாக கட் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வைட் பேன் எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு மஷ்ரூம் குக் ஆகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் பெப்பர் பவுடர். அதே மாதிரி கொஞ்சம் சால்ட், பிங்க் சால்ட்டு. கொஞ்சம் இது வந்து சீக்கிரம் வதங்கிடும். இந்த அளவு வந்து கம்மியாக தான் இருக்குது அண்ட் பேன் வைடாக இருக்கிறதுனால சீக்கிரம் குக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த தண்ணி விட்டு நம்ம உப்பு போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால தண்ணிலாம் விட்டு இதாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த பஜ்ஜி மிளகா இருக்கும்ல, இந்த மிளகா இருக்கும்ல, அதில் ஒரு சின்ன மிளகாவை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான். இது நீங்கள் போட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இது பிடிக்காதுன்னா இது ஆப்ஷன், நீங்கள் போட வேண்டாம். வேணும்னா கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு எனர்ஜி நிறையா கிடைக்கும். உங்களுக்கு மார்னிங் டைமில் கேப்சிகம் அதெல்லாம் போட்டு ஆம்லெட் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஃபில்லிங் அண்ட் லாட்ஸ் ஆஃப் எனர்ஜி. இது வந்து நல்லா சுருங்கி நல்லா குக் ஆயிடுச்சு. மஷ்ரூம் வந்து நமக்கு தெரியும்ல, நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக குக் ஆனால் போதும் நமக்கு. நான் வந்து இங்கே வந்து என்கிட்ட செரி டொமேட்டோஸ் இருந்தது, வீட்டில் இருந்தது. ஸோ அதை வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒரே ஒரு பாதி, கொஞ்சம் ரொம்ப பழுத்த டொமேட்டோ எடுக்காதீங்க. அந்த டொமேட்டோவை வந்து பாதி மட்டும் அதை கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே ரொம்ப நேரம் இதை வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை வந்து நான் இப்போது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட போகிறேன். நான் இதை வந்து இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து இனிமேல் நம்ம பிரெட் டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, நான் இங்கே இந்த பிரெட் ஸ்லைஸ் வந்து கொஞ்சம் பெருசுங்கிறதுனால நான் ஒரே ஒரு டோஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப். இது நல்லா டோஸ்ட் பண்ணிட்டேன், ட்ரை டோஸ்ட் பண்ணியிருக்கேன். பட்டர் எதுவுமே போடலை. அந்த இது எதுவுமே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் டீ போட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்கிட்ட நான் நேத்திக்கு பண்ண புதினா சட்னி இருக்குது. ஜஸ்ட் ரெகுலர் புதினா சட்னி, இந்த இதுக்கெல்லாம் பண்ணலை. அதை மட்டும்தான் இதில் நான் ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். நான் இதுக்காக பண்ணணும்னு நினச்சிட்டுலாம் நான் பண்ணினேன். நான் வந்து தோசைக்கு பண்ணுறதுக்கு தான், தோசை தொட்டு சாப்பிட்றதுக்கு தான் புதினா சட்னி பண்ணேன். ஸோ அது வந்து இன்றைக்கி எனக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸி ஆயிடுச்சு. உங்ககிட்ட புதினா சட்னி இல்லை அப்படின்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா மேனீஸ் இருந்ததுன்னா மேனீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஒன்றுமே இல்லை அப்படின்னா தக்காளி சட்னி இருந்தது அப்படின்னா அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒன்றுமே இல்லைன்னா கூட ஜஸ்ட் சும்மா பிளெயினாக டோஸ்ட் மட்டும் பண்ணிவிட்டு இந்த மஷ்ரூம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இதில் வச்சிடலாம். ஒரு ஸ்பூன் எடுத்து வைக்கிறேன். இதை வந்து இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம டோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது இப்படியே நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்டுடலாம்.
இது வந்து சின்ன பசங்களுக்கு கொடுக்க போறீங்கன்னா கொஞ்சமாக மேலே சீஸ் போட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம். அவங்களுக்கு உங்கள் பசங்களுக்கு வந்து மஷ்ரூம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட், அட் த சேம் டைம் ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு காலையில். ஸோ இந்த மஷ்ரூம் டோஸ்ட்டு, 2 டேட்ஸ் சாப்பிட போகிறேன். மேபி இது ஃபுல்லாகலைன்னா ஒரு பனானா சாப்பிடுவேன். இது வந்து ஆப்ஷனல், மேபி இல்லைன்னா 11 o'clock அந்த டைம் சாப்பிடுவேன். சரியா? நான் இங்கே ஒரு பேனில் எண்ணெய் போட்டு அது ஆல்ரெடி சூடாகிடுச்சு, நல்லாவே சூடாகிடுச்சு. ஸோ அதில் வந்து கொஞ்சமாக நான் சீரகம் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதில் பாலக் அதை வந்து நம்ம தாளிச்சிக்க போகிறோம். சரியா? ஜீரகம் போட்டாச்சு. ஜீரகம் போட்டுட்டு இப்போ இதில் வந்து பெரிய வெங்காயம் ஒரு பாதி, அதே மாதிரி 2 வத்தல், 2 பூண்டு. ஓகே, இது நமக்கு ரொம்ப வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை. இப்போ இங்கே வந்து இந்த பாலக் இருக்குது பாருங்கள், இதை வந்து நான் வந்து சும்மா கையாட்ட தான் பிச்சு வச்சுருக்கேன். நான் வந்து ரொம்ப அதை வந்து நல்லா குக் பண்ணிலாம் வைக்கலை. அதை ஆனால் நல்லா கழுவிடுங்க. நல்லா கழுவலை அப்படின்னா மண்ணாக இருக்கும், நம்மளால சாப்பிடவே முடியாது, பிடிக்கவே பிடிக்காது. எனக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஸோ இப்போ இதை வந்து இதை நல்லா சுருங்கி வரட்டும், அதுக்குள்ளே நம்ம மற்ற வேலையை பண்ணிடலாம். ஓகே, இங்கே வந்து நான் ரைஸ் வந்து குக் பண்ண வச்சுட்டேன் ஆல்ரெடி. பிஃபோர் இந்த கீரை இது பண்ணுறதுக்கு முன்னாடி வச்சுட்டேன். இது வந்து ரெட் ரைஸ், புரோக்கன் ரெட் ரைஸ். அதுக்கு பேர் வந்து மட்டா புரோக்கன் ரைஸ் அப்படின்னு இருக்கும். இது வந்து லோக்கல் ஷாப்ஸ் எந்த ஷாப்ஸ்லனாலும் கிடைக்கும். அதனால இதுதான் நான் யூஸ் பண்ணுறது. எனக்கு வந்து இது கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகிடும், அந்த ஒரு இதுக்காகத்தான் நான் இது வாங்குறது. இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். எவ்வளோ சுருங்கிடுச்சு பார்த்தீங்களா? இனி இது வந்து இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். குக் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம இதில் உப்பு போடணும். ஸோ இது வந்து வேற ஒன்றும் நமக்கு இதுக்கு செப்பரேட்டாக வேலை கிடையாது. கொஞ்சம் நான் இங்கே வந்து ஒரு ட்ரேயில் இந்த டின் ஃபாயில் வந்து அந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட் இருக்குல்ல, அதை போட்டு வச்சுருக்கேன். இது வந்து காலிஃப்ளவர், இதை நல்லா கழுவி காய வச்சுருக்கேன். சரியா? சின்ன சின்ன பீஸ், இந்த அளவுக்கு பீஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து இந்த ட்ரேயில் நான் போட்டுருக்கேன். இந்த இதை வந்து நான் வந்து அவனில் தான் பண்ண போகிறேன் நான். சரியா? நீங்கள் வந்து சும்மா ரெகுலராக காலிஃப்ளவர் எப்படி நம்ம பொரியல் பண்ணுவோமோ அந்த இதை அது மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம், இன்னும் நல்லா தான் இருக்கும் அதுவும். இது வந்து ஒரு நல்ல வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்ல மீடியம் சைஸ் வெங்காயம், அதை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதையும் இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்கே 3 பூண்டு இருக்குது இதில். சரியா? இந்த 3 பூண்டையும் இதில் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இங்கே வந்து பப்ரிக்கா பவுடர், மஞ்சத்தூள், சில்லி பவுடர், ஜீரகப்பொடி அண்ட் உப்பு, பிங்க் சால்ட் வச்சுருக்கேன். உங்ககிட்ட பப்ரிக்கா பவுடர் இல்லைன்னா எல்லாமே நீங்கள் சில்லி பவுடர் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நான் என்கிட்ட இருக்குது, அதனால நான் யூஸ் பண்ணுறேன். பப்ரிக்கா பவுடர் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். அது ஏன்னா அது வந்து இட் இஸ் மேட் ஆஃப் ரெட் கேப்சிகம் இருக்குல்ல, அந்த பவுடர் தான் அது. ஸோ இதை வந்து இப்படி ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை வந்து இப்போது இந்த இதில் நம்ம போடணும். போட்டாச்சு. இதை வந்து நல்லா எல்லா காலிஃப்ளவர், எல்லா வெங்காயம் எல்லாத்துலேயும் அது மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ண விட்டுடுங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. சரியா? இந்த சைடு கீரை முடிஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் அதில் தண்ணி இருக்குது, சிம்மில் தான் இருக்குது. ஸோ அதனால் இட்ஸ் ஓகே, இதாகிட்டுருக்கு. இந்த பக்கம் நான் அவனை வந்து ப்ரீஹீட் பண்ண வச்சுட்டேன் ஆல்ரெடி. இது வந்து ஆலிவ் ஆயில் ஆல்ரெடி நான் ப்ரீஹீட் பண்ண வச்சுட்டேன். பட் உங்ககிட்ட அவன் இல்லைன்னா நீங்கள் வந்து சும்மா எண்ணெய் போட்டு வெங்காயம் போட்டு இந்த பவுடரு இதெல்லாம் வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவரையும் போட்டு நீங்கள் வதக்கி அதை வேக வைக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் நான் போடுறேன். நான் இதை வந்து இப்போ அவன் ப்ரீஹீட் முடியலை, இன்னும் ப்ரீஹீட் முடிஞ்சதுக்கப்புறம்
நான் வந்து இதை அவனில் தூக்கி வச்சிடுவேன். அந்த பக்கம் எனக்கு பாலக் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. இது அவனில் வைக்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு 10 minutes வைப்பேன். இன்பிட்வீன் நான் வந்து திறந்து பார்க்க போகிறேன். அஃப்கோர்ஸ் குக் ஆகிற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணணும். சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா பாலக் வந்து ஆல்மோஸ்ட் டன். நான் வந்து பாதி டைமில் இந்த இது காலிஃப்ளவர் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இந்த மூடியை எடுத்து வெளியே வச்சுட்டேன். ஸோ அதனால் இது வந்து தண்ணி மட்டும் இன்னும் நான் வந்து இது வச்சுட்டேன், அவனில் வச்சுட்டேன். இப்போ 10 minutesக்கு வச்சுருக்கேன். ஸோ நம்ம இன்பிட்வீன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கீரை எடுத்து வச்சுட்டேன். அதே பேன் தான் சூடு பண்ணி வச்சுட்ருக்கேன். அதில் எண்ணெயை ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், நிறையா வேணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இது வந்து இதுலேயும் கொஞ்சம் நான் சீரகம் போட்டுக்க போகிறேன். எனக்கு வந்து சீரகம் ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால நான் போட்டுக்கிறேன். இந்த இதில் வந்து கொஞ்சமாக வெங்காயம். சரியா? நான் வந்து இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போடுறேன். சரியா? இப்போ இதில் இந்த மசாலா பவுடர், சேம் மசாலா பவுடர், மஞ்சத்தூள், பப்ரிக்கா பவுடர், சில்லி பவுடர், ஜீரகப்பொடி, உப்பு, இது எல்லாத்தையும் இதில் நான் இப்போது ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே குக் பண்ணி வச்சுருக்கிற சன்னா, ஊற வச்சு குக் பண்ணி வச்சுருக்கிற சன்னா, நல்லா சாஃப்டாக குக் பண்ணி வச்சுருக்கிற சன்னா, இதையும் நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு, இதில் இன்றைக்கி வந்து நான் வேக வச்சதில் வந்து தண்ணியே இல்லை. பட் இப்போ வந்து இது நல்லா இதாகி வரட்டும், நல்லா கொஞ்சம் எனக்கு ட்ரை ஆகி வரணும். அது வரைக்கும் இதை நான் வச்சுருக்க போகிறேன். அதுக்குள்ளே இங்கே ரைஸ் ஆல்மோஸ்ட் டன். ஸோ அதையும் நான் வடிகட்டிட்டு வந்துட போகிறேன். சரி, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை நான் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் எடுத்து நான் ஒரு பவுலில் போட்டு வச்சிடுறேன். ஸோ தட் நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. நான் இதை அவன்லேருந்து எடுத்துட்டேன். கரெக்டாக 10 minutes வச்சுருந்தேன். சரியா? இன்பிட்வீன் நீங்கள் திறந்து பாருங்கள், கொஞ்சம் கருகிற மாதிரி இருந்ததுன்னா எடுத்துடலாம். பட் இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நல்லா நான் ஒன்று சாப்பிட்டும் பார்த்துட்டேன். cooked also well. So இதில் வந்து ரைஸ் வந்து கொஞ்சமாக உள்ள கூடி தெரியுது. பட் இட்ஸ் ஓகே, நம்ம வந்து சாப்பிட போகிறோம் இப்போது. ஸோ இதுதான் என்னுடைய இன்னைக்கு லஞ்ச். காஃபி கப்பில் டீ. ஓகேயா? நான் குடிக்க போகிறேன். ஆஸ் யூஷுவல் எனக்கு டின்னர் டைம் அலாரம் அடிச்சிருச்சு. நான் போய் விளக்கெல்லாம் பொருத்திட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போகிறேன். சாப்பிடும்போது காட்டுறேன். ஸோ இதுதான் என்னோடய டின்னர். பப்பாயா வந்து ஒரு பாதி பப்பாயா கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாதியை வந்து இதுக்கப்புறமா கட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம். இது வந்து இந்த சன்னா இருந்ததில்ல, அந்த சுண்டல் மாதிரி தாளித்து வச்சேன்ல, அது இருக்குது. ஸோ அதை வந்து சாப்பிட்ற போகிறேன். ஆக்சுவலாக கொஞ்சம் தான் இருக்குது, வெரி லிட்டில். இது வந்து அந்த காலிஃப்ளவர். சரியா? ஸோ இது வந்து இதெல்லாம் திருப்பி நான் எடுத்து வச்சேன்னா திருப்பி நாளைக்கு அகேன் லெஃப்ட் ஓவர் சாப்பிட்ணும். அந்த இதுக்கு பதிலாக இப்போ நான் வந்து இதை மட்டும் சாப்பிட்டுட்டு, நோ ரோட்டி நோ ரைஸ், ஸோ இதை மட்டும் சாப்பிட்டுட்டு நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன்.